கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையை திருப்தியாக்குகிறீர். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 27வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். செசரியாவிலிருந்து பவுலை எங்கு கொண்டு போகும்படி தீர்மானிக்கப்பட்டது? இத்தாலியா தேசத்துக்கு. இத்தாலியா தேசத்துக்கு யாரை எல்லாம் கொண்டு போகும்படி தீர்மானிக்கப்பட்டது? பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும். இத்தாலியா தேசத்துக்கு பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் எப்படி கொண்டு போகும்படி தீர்மானிக்கப்பட்டது? கப்பல் ஏறி போகும்படி. இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி யாரிடத்தில் ஒப்புவித்தார்கள்? நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில். இத்தாலியாவுக்கு போகும்போது பவுல் ஒப்படைக்கப்பட்ட நூற்றுக்கு அதிபதியின் பெயர் என்ன? யூலியு. யூலியு என்ற நூற்றுக்கு அதிபதி எந்த பட்டாளத்தை சார்ந்தவன்? அகஸ்து பட்டாளம். இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி எந்த ஊர் கப்பலில் ஏறினார்கள்? அதிரமித்தியம். இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி அதிரமித்தியம் ஊர் கப்பலில் ஏறி எந்த நாட்டு கரை பிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டார்கள்? ஆசியா. இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி பவுலுடனே கூட இருந்த மக்கதோனியா தேசத்தான் யார்? அரிஸ்தர்க்கு. அரிஸ்தர்க்கு எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்? தெசலோனிக்கே பட்டணம். தெசலோனிக்கே பட்டணம் எந்த தேசத்தில் உள்ளது? மக்கதோனியா. அதிரமித்தியம் ஊர் கப்பலில் ஏறி மறுநாள் எந்த துறை பிடித்தார்கள்? சீதோன் துறை. கப்பலில் பவுலை பட்சமாய் நடப்பித்த நூற்றுக்கு அதிபதி யார்? யூலியு. யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் யாரிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான்? தன் சிநேகிதரிடத்தில். சீதோன் துறை விட்டு புறப்பட்டு எதின் ஒதுக்கிலே ஓடினார்கள்? சீப்புரு தீவின் ஒதுக்கிலே. சீதோன் துறை விட்டு புறப்பட்டு எதனால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினார்கள்?
எதிர்காற்றாயிருந்தபடியினால் எதிர்காற்றாயிருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடின பின்பு எந்த நாடுகளின் கடல் வழியாய் ஓடினார்கள்? சிலிசியா, பம்பிலியா. சிலிசியா, பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி எந்த பட்டணத்தில் சேர்ந்தார்கள்? மீரா பட்டணம். மீரா பட்டணம் எந்த நாட்டில் உள்ளது? லீசியா. இத்தாலியாவுக்கு போகிற எந்த பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி மீரா பட்டணத்தில் கண்டான்? அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பல். சோதனை கேள்வி 1. பவுல் எந்த தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டது? ஏ இத்தாலியா, பி மக்கதோனியா, சி சீப்புரு தீவு, டி மெசபத்தோமியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கப்பல் அநேக நாள் மெதுவாய் செல்ல காரணம் என்ன? காற்று தடுத்தபடியினால். காற்று தடுத்தபடியினால் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு எந்த பட்டணத்திற்கு எதிரே வந்தார்கள்? கினீது பட்டணம். காற்று தடுத்தபடியினால் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து எந்த தீவின் ஒதுக்கில் ஓடினார்கள்? கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவு எந்த ஊருக்கு எதிராய் உள்ளது? சல்மோனே. சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடி அதை வருத்தத்தோடே கடந்து எந்த இடத்திற்கு வந்தார்கள்? நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடம். எந்த பட்டணம் நல்ல துறைமுகம் எனப்பட்ட இடத்திற்கு சமீபமாயிருந்தது? லசேய பட்டணம். இனி கப்பல் யாத்திரை செய்கிறது எதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் கப்பலில் இருந்தவர்களிடம் சொன்னார்? மோசத்திற்கு. வெகு காலம் சென்று எது கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் கப்பலில் இருந்தவர்களிடம் சொன்னார்? உபவாச நாள். இந்த யாத்திரையினால் எவைகளுக்கெல்லாம் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறதாக பவுல் கப்பலில் இருந்தவர்களை எச்சரித்தார்? சரக்குக்கும் கப்பலுக்கும் தங்களுடைய ஜீவனுக்கும். கப்பல் யாத்திரையில் ஜீவனுக்கு சேதம் உண்டாகும் என்று பவுல் கூறிய இடம் எது? நல்ல துறைமுகம். நூற்றுக்கு அதிபதி யாரை அதிகமாய் நம்பினான்? மாலுமியையும் கப்பல் எஜமானையும். நூற்றுக்கு அதிபதி எவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான்?
பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும். மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராத துறைமுகம் எது? நல்ல துறைமுகம். தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் தீவு எது? கிரேத்தா தீவு. மழை காலத்தில் தங்கும்படி எங்கே போகலாம் என்று பவுலினுடன் இருந்த அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு. பேனிக்ஸ் எந்த தீவில் இருந்தது? கிரேத்தா தீவு. எதனால் தாங்கள் கூறினது கைகூடி வந்ததென்று கப்பலில் இருந்தவர்கள் எண்ணினார்கள்? தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி நல்ல துறைமுகத்தை விட்டு பெயர்ந்து எதற்கு அருகாக ஓடினார்கள்? கிரேத்தா தீவுக்கு அருகாக. கப்பல் கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே பவுல் பயணம் செய்த கப்பலில் மோதியது எது? கடும் காற்று. பவுல் பயணம் செய்த கப்பலில் மோதிய கடும் காற்றின் பெயர் என்ன? யூரோகிலிதோன். சோதனை கேள்வி 2. பவுலை எந்த நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள்? ஏ யூலியு, பி கிறிஸ்பு, சி பெஸ்து, டி ஃபேலிக்ஸ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கப்பல் எதில் அகப்பட்டு கொண்டது? யூரோகிலிதோன் என்னும் கடும் காற்றில். காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது எது? பவுல் பயணித்த கப்பல். எதனால் பவுல் பயணித்த கப்பல் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது? காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால். காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்ட போது எந்த தீவின் ஒதுக்கிலே ஓடினார்கள்? கிலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவு. கிலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு எதை வசப்படுத்தினார்கள்? படவு. கிலவுதா எனப்பட்ட தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் படவை தூக்கி எடுத்த பின்பு எதை சுற்றி கட்டினார்கள்? கப்பலை சுற்றி. கிலவுதா எனப்பட்ட தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் எதிலே விழுவோம் என்று பயந்தார்கள்? சொறி மணலிலே. கிலவுதா எனப்பட்ட தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் படவை கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து எவைகளை இறக்கி கொண்டு போகப்பட்டார்கள்?
பாய்களை. பெரும் காற்று மழையில் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் எவைகளை கடலில் எறிந்தார்கள்? சில சரக்குகளை. கப்பலில் பயணித்தவர்கள் தங்கள் கைகளினாலே எவைகளை எடுத்து எறிந்தார்கள்? கப்பலின் தளவாடங்களை. கிரேத்தா தீவை விட்டு கப்பல் புறப்பட்ட எத்தனையாவது நாளில் கப்பலின் தடவாளங்களை எடுத்து கடலில் எறிந்தார்கள்? மூன்றாம் நாளில். அநேக நாளாய் காணப்படாமல் இருந்தவை எவை? சூரியன், நட்சத்திரங்கள். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் எந்த நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று? இனி தப்பி பிழைப்போம் என்று. எதனால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று? மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால். கப்பலில் பயணித்தவர்கள் அநேக நாள் என்ன பண்ணாமல் இருந்தார்கள்? போஜனம் பண்ணாமல். இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு தன் சொல்லை கேட்டு எந்த தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று பவுல் சொன்னார்? கிரேத்தா தீவு. இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு தன் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று பவுல் எப்போது சொன்னார்? அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது. எப்படி இருங்கள் என்று கப்பலில் இருந்தவர்களுக்கு பவுல் தைரியம் சொன்னார்? திடமனதாய். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் என்ன வராது என்று பவுல் கப்பலில் இருந்தவர்களுக்கு தைரியம் சொன்னார்? பிராண சேதம். ராத்திரியில் பவுலிடத்தில் வந்து நின்றவர் யார்? தேவனுடைய தூதனானவன். சோதனை கேள்வி 3. இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று அவர்களை எச்சரித்தது யார்? ஏ லூக்கா, பி அரிஸ்தர்க்கு, சி கிறிஸ்பு, டி பவுல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலை ஆட்கொண்டவரும் பவுல் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் ராத்திரியில் பவுலிடத்தில் வந்து நின்று சொன்னது என்ன? பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவன் பவுலுக்கு எவர்களை தயவு பண்ணினார் என்று தூதனானவன் சொன்னான்? அவனுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். தனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று பவுல் யாரிடத்தில் நம்பிக்கையாயிருந்தார்? தேவனிடத்தில்.
நாம் எதில் விழ வேண்டியதாயிருக்கும் என்று பவுல் கப்பலில் இருந்தவர்களிடத்தில் கூறினார்? ஒரு தீவில். 14ஆம் ராத்திரியான போது எந்த கடலிலே அலைவு பட்டு ஓடினார்கள்? ஆதிரியா கடல். ஆதிரியா கடலிலே அலைவு பட்டு ஓடுகையில் யாருக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றியது? கப்பல் ஆட்களுக்கு. ஆதிரியா கடலிலே அலைவு பட்டு ஓடுகையில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக எப்போது தோன்றியது? 14ஆம் ராத்திரி நடுஜாமத்தில். ஆதிரியா கடலிலே அலைவு பட்டு ஓடுகையில் விழுது விட்டு எவ்வளவு பாகம் என்று கண்டார்கள்? 20 பாகம். ஆதிரியா கடலிலே அலைவு பட்டு ஓடுகையில் சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு எத்தனை பாகம் என்று கண்டார்கள்? 15 பாகம். ஆதிரியா கடலில் எந்த இடங்களில் விழுவோம் என்று பயந்தார்கள்? பாறை இடங்களில். ஆதிரியா கடலில் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து எத்தனை நங்கூரங்களை போட்டார்கள்? 4 நங்கூரங்களை. ஆதிரியா கடலில் பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு எதற்காக காத்திருந்தார்கள்? பொழுது எப்போது விடியுமோ என்று. கப்பலை விட்டு ஓடிப்போக எண்ணியவர்கள் யார்? கப்பல் ஆட்கள். கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி எதை கடலில் இறக்கினார்கள்? படவை. கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி என்ன பாவனையாய் படவை கடலில் இறக்கினார்கள்? முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போடப் போகிற பாவனையாய். யார் கப்பலில் இராவிட்டால் தப்பி பிழைக்க முடியாது என்று பவுல் கூறினார்? கப்பல் ஆட்கள். இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். யார் யாரிடம் கூறியது? பவுல் நூற்றுக்கு அதிபதி சேவகரிடம். படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டவர்கள் யார்? போர் சேவகர். பொழுது விடிகையில் எல்லாரும் என்ன பண்ணும்படி பவுல் தைரியம் சொன்னார்? போஜனம் பண்ணும்படி. கப்பலில் பயணித்தவர்கள் எத்தனை நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள்? 14 நாளாய். சோதனை கேள்வி 4. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும்
யாரை அதிகமாய் நம்பினான்? ஏ பவுலை, பி கப்பல் எஜமானை, சி கப்பல் ஆட்களை, டி அரிஸ்தர்க்குவை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். போஜனம் பண்ணுவது எதற்கு உதவியாயிருக்கும் என்று பவுல் கப்பலில் பயணித்தவர்களிடம் கூறினார்? தப்பி பிழைப்பதற்கு. போஜனம் பண்ணுங்கள், உங்கள் தலையிலிருந்து எது விழாது என்று பவுல் கப்பலில் பயணித்தவர்களிடம் கூறினார்? ஒரு மயிரும். பவுல் எதை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினார்? அப்பத்தை. பவுல் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து பிட்டு புசிக்கத் தொடங்கினவுடன் எல்லாரும் எப்படி புசித்தார்கள்? திடமனப்பட்டு. பவுலுடன் கப்பலில் பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர்? 276 பேர். கப்பலில் பயணித்தவர்கள் எதை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள்? கோதுமையை. கப்பலில் பயணித்தவர்கள் எப்போது கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள்? திருப்தியாக புசித்த பின்பு. பொழுது விடிந்த பின்பு கப்பலில் பயணித்தவர்களுக்கு தென்பட்டது எது? இன்ன பூமி என்று அறியாதிருந்த சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம். சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் தென்பட்ட போது எவைகளை அறுத்து கடலிலே விட்டார்கள்? நங்கூரங்களை. சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் தென்பட்ட போது நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு எவைகளுடைய கட்டுகளை தளர விட்டார்கள்? சுக்கான்களுடைய கட்டுகளை. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு எதை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடினார்கள்? பெரும் பாயை. எந்த இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள்? இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில். கடலின் தரையில் ஊன்றி அசையாமல் இருந்தது எது? கப்பலின் முன்னணியம். கப்பலின் பின்னணியம் எதினால் உடைந்து போயிற்று? அலைகளுடைய பலத்தினால். காவல் பண்ணப்பட்டவர்களை கொன்று போட வேண்டும் என்று யோசனையாய் இருந்தவர்கள் யார்? போர் சேவகர். ஒருவனும் எப்படி ஓடி போகாதபடிக்கு காவல் பண்ணப்பட்டவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள்.
நீந்தி ஓடி போகாதபடிக்கு. பவுலை காப்பாற்ற மனதாயிருந்தவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. காவல் பண்ணப்பட்டவர்களை கொன்று போட வேண்டும் என்ற போர் சேவகரின் யோசனையை தடுத்தது யார்? நூற்றுக்கு அதிபதி. காவல் பண்ணப்பட்டவர்களில் யார் முந்தி கடலில் விழுந்து கரையேற நூற்றுக்கு அதிபதி கட்டளையிட்டான்? நீந்தத்தக்கவர்கள். காவல் பண்ணப்பட்டவர்களில் நீந்த தகாத மற்றவர்களை எவைகள் மேல் போய் கரையேற நூற்றுக்கு அதிபதி கட்டளையிட்டான்? சிலர் பலகைகள் மேலும், சிலர் கப்பல் துண்டுகள் மேலும். சோதனை கேள்வி 5. அநேக நாளாய் எவைகள் காணப்படாமல் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப் போயிற்று? ஏ சூரியனின் வெளிச்சம், பி தென்றல் காற்று, சி சூரியன் நட்சத்திரங்கள், டி சூரியன் சந்திரன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் நிமித்தமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமேன்.